தீபாவளினா பளிச்சிட ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ஸ்டேஷன் அருகே உள்ள சுபாஷ் மார்க் சிக்னலில் திங்கட்கிழமை மாலை கார் வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் 10 பேர் உடல் சிதறி இறந்தனர். 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் என அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். தேசிய தலைநகரில், அதுவும் செங்கோட்டை அருகே இந்த சம்பவம் நடந்தது தேசிய அளவில் அதிர்வலையை உண்டாக்கியது. டெல்லி போலீஸ், தேசிய புலனாய்வு முகமை, NSD, தடயவியல் நிபுணர்கள் உடனடியாக களத்தில் இறங்கினர். மீட்பு பணிகளுடன் தடயங்களை சேகரிக்கும் பணிகளும் துரிதமாக நடந்தது. பயங்கரவாத சம்பவத்துக்கு காரணமான கார் அடையாளம் காணப்பட்டது. அது ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த சல்மான் என்பவருக்கு சொந்தமானது என தெரிய வந்தது. ஆனால் அவர் அந்த காரை விற்ற பின் 2 பேரிடம் கைமாறிய நிலையில் இன்னும் பெயர் மாற்றப்படாமல் இயங்கி வந்துள்ளது. கடைசியாக காஷ்மீர் மாநிலம் புல்வாமா பகுதியைச் சேர்ந்த நபரிடம் அந்த கார் இருந்தது தெரிய வந்துள்ளது. இதனால் பயங்கரவாதி சதி கோணத்தில் டெல்லி கார் வெடிப்பு பற்றிய விசாரணை போகிறது. ஏனென்றால் டெல்லியில் அசம்பாவிதம் நடக்க சில மணி நேரத்துக்கு முன்னர் தான் ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் 2900 கிலோ வெடிபொருள், துப்பாக்கிகளை காஷ்மீர் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். டெல்லிக்கு அருகே உள்ள ஃபரிதாபாத் ஹரியானா மாநிலத்தில் வந்தாலும் தேசிய தலைநகர் மண்டலத்தில் உள்ள ஒரு நகராகும். இவ்வளவு வெடிபொருட்களை இத்தனை போலீஸ் பாதுகாப்பை தாண்டி எப்படி ஃபரிதாபாத்துக்கு கடத்தி வந்தார்கள் என போலீசுக்கு அப்போதே சந்தேகம் வந்தது. விசாரணையில் வெடிமருந்து பதுக்கலில் ஈடுபட்ட அனைவருமே டாக்டர்கள் என்பது உறுதியானது. இதன் மூலம் பயங்கரவாதிகள் புது ட்ரெண்ட் உருவாக்கி இருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இதனை ஒயிட் காலர் பயங்கரவாதம் என்பார்கள். படித்த நிபுணர்கள், மாணவர்கள் பயங்கரவாதத்தால் ஈர்க்கப்பட்டு சதி வேலையில் ஈடுபடுவதை இது குறிக்கும். இப்படிப்பட்டவர்கள் மீது போலீசுக்கு பெரிதாக சந்தேகம் வராது என்பதால் பெரிய கடத்தலை கூட இவர்கள் எளிதாக செய்து முடிக்கின்றனர். ஹரியானாவுக்கு 2900 கிலோ வெடிமருந்து கடத்தி வரப்பட்டது கூட இந்த வழியில்தான் என சந்தேகிக்கப்படுகிறது. ஹரியானா வெடிமருந்து கடத்தல் சம்பவத்தில் இதுவரை 3 டாக்டர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் மூளையாக செயல்பட்டவர் முசம்மில் அகமது கனாய். இவர் புல்வாமாவைச் சேர்ந்தவர் மற்றும் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்பலா மருத்துவமனையில் பணிபுரிந்தவர். இவரிடமிருந்துதான் அதிக அளவிலான வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டன. அடுத்து டாக்டர் ஆதில் மஜீத் ரதர். இவர் காஜிகுண்டைச் சேர்ந்தவர். இவர் உத்தரப்பிரதேசத்தின் சஹாரன்பூரில் கைது செய்யப்பட்டார். ஸ்ரீநகரில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பை ஆதரிக்கும் சுவரொட்டிகளை ஒட்டியதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 3வது நபர் டாக்டர் ஷஹீன் ஷாஹித். டாக்டர் முசம்மில் இவருடைய காரை ஆயுதங்களை கொண்டு செல்ல பயன்படுத்தியுள்ளார். கைதுக்கு பின் டாக்டர் முசம்மில் கனாயின் ஃபரிதாபாத்தில் உள்ள வாடகை வீட்டிலிருந்து 2900 கிலோ எடை கொண்ட வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டன. இவை பெரும்பாலும் அமோனியம் நைட்ரேட் ரசாயனம் என சந்தேகிக்கப்படுகிறது. இது தவிர ஒரு AK-56 ரக துப்பாக்கி, AK கிரிங்கோவ் ரக துப்பாக்கி, சீன ஸ்டார் பிஸ்டல், பெரட்டா பிஸ்டல், டைமர்கள், ரிமோட் கண்ட்ரோல்கள் மற்றும் வெடிகுண்டு தயாரிப்பதற்கான உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டன. டெல்லி கார் வெடிப்பு மற்றும் ஹரியானா டாக்டர்களின் பயங்கரவாத சதி முறியடிப்பு ஆகிய இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நடந்துள்ளது. இதனால் கைது செய்யப்பட்ட டாக்டர்களுக்கும் டெல்லி கார் வெடிப்புக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடக்கிறது.